அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ராமநவமி வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த 2000 வியூஸ் ஆதரவுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது அடுத்ததாக ஒரு சூப்பர் விசேஷ நாள் வருதுங்க. அதுதான் பங்குனி உத்திரம். அன்னைக்கு திருக்கல்யாணங்கள் நடந்த ரொம்ப விசேஷமான நாள். ஐயோ, நம்ம அன்னைக்கு என்ன சொல்லலாம்? கந்த சஷ்டி கவசம் படிக்கணுமே, பெரிய பெரிய மந்திரங்கள் சொல்லணுமே, ஆனால் எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். நேரம் இல்லாதவங்க கூட, வேலையில் பிஸியாக இருக்கிறவங்க கூட மனசார இந்த 3 குட்டி மந்திரங்களை சொன்னாலே போதுங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் அப்படியே நடக்கும். அது என்ன மந்திரம்னு பார்க்கலாமா? வாங்க மந்திரங்களுக்கு போகலாம். மந்திரங்கள் பகுதி 1. மந்திரம் 1 என்னன்னா, வேலைகளில் வெற்றி கிடைக்க. நம்ம வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், ஆனால் அது வெற்றி கிடைச்சாதான் நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். முதல்ல நம்ம முருகப்பெருமானோட காயத்ரி மந்திரம். இதை சொன்னால் நீங்கள் தொட்ட காரியம் தொடங்குங்க. சொல்லலாமா? ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத். இதை ஒரு 9 முறை சொன்னாலே போதுங்க. மந்திரம் 2 பார்க்கலாம். கல்யாண தடை நீங்க, குடும்ப ஒற்றுமைக்கு இந்த மந்திரம் சொல்லப்படுதுங்க. பங்குனி உத்திரம்னாலே திருக்கல்யாண விசேஷம் தாங்க. கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்க, இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் க்ளீம் கல்யாண சுப்பிரமணியாய நமக. ஓம் க்ளீம் கல்யாண சுப்பிரமணியாய நமக. ஓம் க்ளீம் கல்யாண சுப்பிரமணியாய நமக. இதை நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கூட மனசுக்குள்ளே சொல்லலாங்க. அவ்வளவு பவர் இருக்கு இந்த மந்திரத்துக்கு. 3வது மந்திரமா, ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் நினைச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. வீட்டில் எப்போதும் சந்தோஷம் நினைச்சிருக்குங்க. வைதேகி சகிதம் லக்ஷ்மண சேவிதம் ராமம் சந்திரம் நிபம் வந்தே ராகவானாம் குலத்திலகம். வைதேகி சகிதம் லக்ஷ்மண சேவிதம் ராமம் சந்திரநிபம் வந்தே ராகவானாம் குலத்திலகம். வைதேகி சகிதம் லக்ஷ்மண சேவிதம் ராமம் சந்திரநிபம் வந்தே ராகவானாம் குலத்திலகம். இந்த மந்திரங்களெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்க. பெரிய பெரிய பாராயணம் பண்ண நேரம் இல்லாதவங்க கூட இந்த குட்டி மந்திரங்களை மட்டும் நம்பிக்கையோடு சொல்லுங்க. பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஜெய்சக்தி சுட்டி கார்த்திக் ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.